கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் மத்தேயு 18வது அதிகாரம் அவனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்களை யாரு தேடலனாலும் அவர் உங்களை தேடி வருவாருங்க. இந்த வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்தாலும் அதுல 99 ஆடுகள் தன் பக்கம் இருந்தும் ஒரு ஆடு காணாம போச்சுன்னா அதை தேடி போக மாட்டானோ என்று எழுதி இருக்கிறது. பாத்தீங்களா? ஆண்டவருக்கு 99 ஆடு முக்கியம்தான், ஆனா அந்த ஒரு ஆடு அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நிறைய பேர் தொலைச்சிட்டு தேடுறாங்க. நிறைய பேர் எங்க தொலைச்சேனே தெரியாம தேடுறாங்க. அது வாழ்க்கையா இருக்கலாம், அது பணத்தையா இருக்கலாம், அது உறவையா இருக்கலாம், எதுவோ இருக்கட்டும். ஆனால் நீங்கள் என்ன தொலைத்திருந்தாலும் அதை கண்டுபிடித்து தருவார். நீங்களே துளைந்து போயிருந்தாலும், ஏதாவது பள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறியா, எதுலையாவது குழியில விழுந்திருக்கிறியா, நடக்க முடியாம காலில் அடிபட்டுருச்சா, இப்படி எல்லாம் நீ நினைக்கிற பாத்தியா? இன்னைக்கு உன்னை தேடி வந்து அவர் தன்னுடைய தோளின் மேல உன்னை போட்டு சுமப்பாராம். மத்தேயு 18வது அதிகாரம் 13வது வசனம் இருக்கிறது. அவர் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமா சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களா? 99 ஆடு இருக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை, அந்த ஒரு ஆடு கிடைச்சா அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா. இன்னைக்கு உன்னை உருப்படாதவன்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னை நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனை அவன் பாட்டுக்கு விட்டுட்டேன். இன்னைக்கு யார் உன்னை தண்ணி தெளிச்சு விட்டு இருந்தாலும், உன்னை தண்ணி தெளிச்சு விட்டு இருந்தாலும் நீ உருப்பட மாட்ட, விளங்க மாட்ட, நீ தண்டச்சோறு, உருப்படாதவன், சோம்பேறி, ஒண்ணுக்கு உதவாதவன் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னைதான் அவர் தேடி வருவாராம். உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உன்னை தேடி வந்து தன்னுடைய தோளின் மேல போட்டு சந்தோஷப்படுகிற தேவன். ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். எல்லா தடைகளையும் ஆண்டவராகிய தேவன் உடைத்து, ஆண்டவரே, காணாமல் போனதையும் தொலைந்து போனதையும் கர்த்தர் தேடி கண்டுபிடித்து கொடு. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.